13வது அத்தியாயத்திற்கு அறிமுகத்தை சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம். அந்த சமயத்தில் நாம் முழு பகவத்கீதையையே எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம். 18 அத்தியாயங்களை 6 அத்தியாயங்களாக நாம் 3ஆக பிரித்தோம். முதல் 6 அத்தியாயங்களில் 3 முக்கிய கருத்து இடம்பெறுகின்றது என்று பார்த்தோம். கர்மயோகம், புருஷார்த்தக அல்லது பிரயத்தனம், நம்முடைய சுயமுயற்சி, பிறகு ஜீவாத்மாவினுடைய சொரூபம். கர்மயோகம் என்ற சாதனை முதல் 6 அத்தியாயங்களில் ஆங்காங்கு வந்துள்ளது. பிறகு பகவான் ஒரு ஜீவனுடைய சுயமுயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். அதற்கு பிறகு ஜீவாத்மா என்றால் என்ன என்ற ஜீவாத்ம விசாரத்தை செய்தார். பிறகு 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரை பக்தி யோகம் என்ற கருத்து எல்லா அத்தியாயங்களிலும் வந்தது. அது 12வது அத்தியாயத்தில் நிறைவு பெற்றது. பிறகு 2வதாக இறைவனுடைய அனுக்கிரகத்தை பகவான் வலியுறுத்தினார். சுயமுயற்சியை வலியுறுத்திய பகவான் இறைவனுடைய அனுக்கிரகத்தை பற்றி பேசினார். 3வதாக ஈஸ்வரனுடைய சொரூபம், அதை பற்றியும் 7வது அத்தியாயத்திலிருந்து பேசினார். பிறகு கடைசி 6 அத்தியாயத்தில், அதாவது 13லிருந்து 18 வரை ஞான யோகம் என்ற சாதனை, பிறகு நல்ல குணங்களை பற்றி பேச இருக்கின்றார், சத்குணங்கள். பிறகு இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி பேச இருக்கின்றார். இந்த 9 டாபிக், இந்த 9 கருத்துக்கள் தான் முழு பகவத்கீதையில் இவ்விதம் அமைந்துள்ளது என்று பார்த்து, நாம் 13வது அத்தியாயத்திற்குள் நுழைவதனால் இந்த 3 கருத்தை சுருக்கமாக பார்க்க வேண்டும். ஞான யோகம், சத்குணங்கள், ஜீவ ஈஸ்வர சம்பந்தம். இதை பார்ப்பதற்கு முன், இதற்கு முன் நடந்ததையும் நாம் சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சென்ற வகுப்பில் கர்மயோகத்தை நாம் ஆரம்பித்தோம். இப்பொழுது அதை நாம் தொடரலாம். இப்போ நாம் எங்கு இருக்கின்றோம்? முதல் 6 அத்தியாயங்களில் பகவான் கர்மயோகம், சுயமுயற்சி, ஜீவஸ்வரூபம் என்ற 3 கருத்தை பேசியுள்ளார். அதில் கர்மயோகத்திற்கு இப்பொழுது வருகின்றோம். 12 அத்தியாயம் வரை நடந்த கருத்தை மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு பிறகு இனிமேல் நடக்க இருப்பதை பற்றி பார்ப்போம். இந்த கர்மயோகம் என்ற தலைப்பானது 2வது அத்தியாயத்திலேயே துவங்கியது. 3வது அத்தியாயத்திற்கு கர்மயோகம் என்ற ஒரு தலைப்பு இருந்து கர்மயோகத்தையே பகவான் பேசிய போதிலும் சில நல்ல 2 லட்சணம் அல்லது கர்மயோகத்திற்கு விதையான சில ஸ்லோகங்கள் 2வது அத்தியாயத்திலேயே இருக்கின்றது. அதை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். 2 லட்சணம் கர்மயோகத்திற்கு முக்கியமான லட்சணம். 1 யோகக கர்மசு கௌசலம். கர்மயோகம் என்பது கௌசலம். கௌசலம் என்றால் கர்மத்தை திறமையுடன் கையாளுதல். அவன் ரொம்ப குஷலமானவன் என்றெல்லாம் சொல்வோம். குஷலம் கௌசலம் என்றால் திறமை. இப்போ இங்கு என்ன திறமை? கர்மயோகப்படி ஒருவன் வாழ்பவன் கர்மத்தை மிக நன்கு கையாளுகின்றான். கர்மத்தை நன்கு கையாளுவதுதான் கர்மயோகம் என்று பகவான் சொல்லியுள்ளார். இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால்,
கர்மத்தினுடைய சுபாவம் நம்மை பந்தப்படுத்துவது. செயல் செய்ய செய்ய அந்த செயல்கள் அப்பொழுது மறைந்து விட்ட போதிலும் மனதிற்குள் விருப்பு வெறுப்பு என்ற உணர்வுகளை கொடுத்து, பிறகு பாப புண்ணியம் என்ற பலனையும் கொடுத்து செயலினால் மனிதர்கள் பந்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ எந்த கர்மமானது நம்மை பந்தப்படுத்துமோ அதே கர்மத்தை பந்தத்திலிருந்து நீக்க நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் திறமையுடன் கர்மத்தை பயன்படுத்துபவர்கள் ஆகிறோம். நம்மிடம் யார் திருடிக் கொண்டிருக்கின்றாரோ அவரையே நமக்கு காவலாக அமர்த்தினால் எப்படி இருக்கும்? அதுதான் உண்மையான திறமை. காரணம், ஏற்கனவே இருக்கிற ஒரு திருடனையும் நம்ம அவனிடமிருந்து தப்பிவிட்டோம். பிறகு ஒரு திருடனுக்கு தான் நன்கு தெரியும் இனி ஒரு திருடன் எப்படி திருட வருவான் என்று. அதுபோல எந்த கர்மமானது நம்மை பந்தப்படுத்துமோ அதே கர்மத்தை செய்கின்ற விதத்தில் நாம் செய்து அந்த கர்மத்தை பந்தத்திற்கு விரோதமான மன தூய்மை முதலிய பலனை கொடுக்க பயன்படுத்துவதனால் பகவான் கர்மயோகம் என்பது திறமையுடன் மிக அறிவுடன் கர்மத்தை கையாளுதல். பிறகு இனியொரு முக்கியமான லட்சணம், யோகக சமத்துவம் யோக உச்சதே. சமமாக இருத்தல் யோகம். சமத்துவம் என்றால் எல்லாவற்றிலும் நம்முடைய கடமைகளை செய்யும் பொழுது சமமாக இருத்தல். சில கடமைகளையெல்லாம் செய்வதற்கு சந்தோஷமாக இருக்கும், சில கடமைகளையெல்லாம் செய்வதற்கு சந்தோஷமாக இருக்காது, மிக மிக கஷ்டமாக இருக்கும். ஆகவே உனக்கு கிடைத்துள்ள கடமைகளில் விருப்பு வெறுப்பு இன்றி சமமாக இரு. பிறகு வாழ்க்கையில் நாம் வாங்குகின்ற நம்மிடம் வருகின்ற பலனில் சமபுத்தி இருக்காது, விஷம புத்தி இருக்கும். இவ்விதம் உன்னுடைய செயலினுடைய பலன் இவைகளில் சமமான புத்தியை வைத்து பழகுதல் கர்மயோகம். ஞானி சமமாக இருத்தல் என்பதை சுபாவமாக கொண்டுள்ளான். இப்போ ஞானியினுடைய சமத்துவம் என்பது அவனுடைய சுபாவம், அது வேறு. கர்மயோகியினுடைய சமத்துவம் என்பது அவன் பயிற்சியில் இருக்கின்றான், அது கர்மயோகம். பிறகு வேறு சில நல்ல கருத்துக்களெல்லாம் பகவான் 2வது அத்தியாயத்தில் கூறி கர்மயோகத்தை பற்றி 3வது அத்தியாயம் முழுவதும் கர்மயோகத்தை விளக்கினார். ஒருவன் நினைக்கலாம், செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் தானே இந்த விருப்பு வெறுப்புக்கள் சங்கடங்கள் எல்லாம், நான் செயலையே முற்றிலும் துறந்துவிட்டு எங்காவது சென்று விடுகிறேனே என்று சிலர் நினைக்கலாம். யாருக்காவது சில கஷ்டங்கள் வந்தால் உடனே என்ன ஞாபகம் வரும்? ரிஷிகேஷ் தான் ஞாபகம் வரும், அல்லது ஹிமாலயாஸ் தான் ஞாபகம் வரும். காரணம் என்ன? இந்த சங்கடத்துக்குள்ளே ஏன் இருக்க வேண்டும், நாம் சென்று விடலாமே, அனைத்தையும் விட்டு விடலாமே என்ற எண்ணம் வரும். அப்பொழுது பகவான் சில எச்சரிக்கை விடுத்தார். நீ செயலளவில்தான் அவைகளை விட முடியும், உனக்குள் அந்த உலகத்தில் இருக்கின்ற விருப்பு வெறுப்பை விட முடியாது. நீ பக்குவமில்லாமல் கர்மத்தை துறந்துவிட்டால் மித்யாச்சாரியாக ஆகிவிடுவாய் என்ற எச்சரிக்கை விடுத்தார். மித்யாச்சாரி என்றால் வெளியே துறந்தவனாக காட்டிக்கொண்டு நீ எதை துறந்தாயோ அதை மனதிற்குள் நினைத்து கொண்டு இருப்பாய். அதான் மித்யாச்சாரி, பொய்யொழுக்கம். வெளியே வந்து அதை விட்டுவிட்டவனாக உன்னை நீ காட்டிக்கொள்வாய், ஆனால் உனக்குள் அந்த உலகத்தை நீ விட முடியாது. ஆகவே கர்மயோகம்தான் ஒருவனுக்கு ஆரம்பத்தில் தேவை என்றெல்லாம் கர்மயோகத்தின் அவசியத்தை எல்லாம் கூறினார். இவ்விதம் பகவான் 4, 5, 6வது அத்தியாயத்தின் ஆரம்பம் இப்படி எல்லா இடங்களிலும் கர்மயோகத்தை பற்றி விஸ்தாரமாக பேசினார். இனி அடுத்ததாக முதல் 6 அத்தியாயத்தில் 2வதாக பகவான் பேசிய கருத்து, ஒரு ஜீவன்
எந்த ஒரு செயலை மேற்கொண்டு அதில் அவன் வெற்றியை அடைய வேண்டுமென்றால் அவனுக்கு சுய முயற்சி என்பது முழுமையாக தேவை என்று வலியுறுத்தினார். 6வது அத்தியாயத்தில் உத்தரேதாத்மனாத்மானம், உன்னை நீயே உயர்த்திக்கொள், உனக்கு நீதான் நண்பன், உனக்கு நீதான் பகைவன் என்று நாம் மற்றவர்களை பகைவர்களாக பார்த்து கொண்டும் நண்பர்களாக பார்த்து கொண்டும் இருக்கின்றோம். பகவான் நீ உன்னையே நண்பனாகவும் பகைவனாகவும் பார் என்று உனக்கு நீதான் ரெஸ்பான்சிபிள், உன்னுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பு உன்னுடையதுதான் என்று சுய முயற்சிக்கு பகவான் முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி நிதித்தியாசனம் வரை ஒருவன் சுய முயற்சியை விட்டுவிடக்கூடாது. தலையெழுத்தில் இருந்தால் நடக்கட்டும் என்ற தத்துவத்தை எல்லாம் தவறாக பேசி சுய முயற்சியை விடக்கூடாது என்று பகவான் வலியுறுத்தினார். இந்த இடம் எப்படி என்றால், ஆரம்பத்தில் சுய முயற்சி தேவை. பிறகு நிதித்தியாசனம் என்ற ஒரு சாதகன் அந்த நிலைக்கு வரும்பொழுது அவன் சாஸ்திரம், குரு முதலியவர்களுடைய துணையையும் கூட அவன் விட்டுவிட்டு அவனுக்கு அவனே முழு பொறுப்பு எடுத்து கொள்கின்றான். ஆரம்பத்தில் நம்முடைய முயற்சிக்கு எத்தனையோ உதவிகளை வெளியே நாடுகின்றோம். ஆனால் தியான யோகத்தில் பகவான் கூறும் பொழுது தியானம் செய்வதற்கு யாருடைய முயற்சியை நாட வேண்டும், யாருடைய உதவியுடன் தியானம் செய்ய வேண்டும் என்றால், யாருடைய உதவியும் இல்லாமல் இருந்தால் தான் தியானம் செய்ய முடியும். காரணம், தியானம் என்பது நாமே செய்வது. மற்றவர்கள் நமக்குள் வராமல் இருந்தால்தான் அவர்கள் நமக்கு செய்கின்ற உதவி. ஆகவே சுய முயற்சிக்கு பகவான் முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். பிறகு 3வதாக ஜீவஸ்வரூபம். ஒரு ஜீவாத்மா அல்லது நான் என்று நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த நான் என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன என்பதை பகவான் 2வது அத்தியாயத்தில் ஆரம்பத்திலேயே விசாரம் செய்தார். எப்படி என்றால், அர்ஜுனனுடைய துயரத்திற்கு காரணம் பீஷ்மர், துரோணர் இவர்களுடைய மரணம். ஆகவே மரணத்தை குறித்து நீ துயரப்படுகின்றாய் என்று பகவான் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு ஜீவனுடைய சொரூபம் என்ன, எது மரணமடைகிறது, எது மரணமடையவில்லை என்றெல்லாம் ஜீவ விசாரத்தை பகவான் செய்தார். அதை நாம் இந்த அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்திலேயே மீண்டும் அங்கு செய்த விசாரத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளப் போகின்றோம். ஆகவே ஜீவ விசாரம் எப்படி செய்யப்பட்டது என்ற விளக்கத்தை நாம் இந்த அத்தியாயத்திற்குள் சென்று பிறகு பார்ப்போம். காரணம் என்ன, இங்கும் விளக்கினால் பிறகு முதல் ஸ்லோகத்திற்குள் சென்று அங்கும் அதையைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இவ்விதம் முதல் 6 அத்தியாயங்களில் பகவான் ஜீவனுடைய சொரூபம், ஜீவன் சுய முயற்சி செய்ய வேண்டும், பிறகு கர்மயோகம் என்ற கருத்தை பேசினார். இது மட்டுமல்ல, சந்நியாசம், தியானம் முதலிய ஒரு ஜீவன் முக்கியமாக அனுஷ்டானம் செய்ய வேண்டிய சாதனைகளை அதிகமாகவே பேசி இருக்கின்றார். ஆகவே முதல் 6 அத்தியாயத்தை நாம் பார்த்தால் எல்லாமே ஜீவன் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கின்றது. சந்நியாசத்தை பற்றிய சில விளக்கங்கள், பிறகு 4வது அத்தியாயத்தில் யக்ஞமாக சில சாதனைகளை கற்பனை செய்து என்னென்ன சாதனைகளை ஒரு ஜீவன் பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் ஜீவனை குறித்தே அதிக கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன. இதுதான் முதல் 6 அத்தியாயங்களில் நாம் பார்த்த கருத்து. இனி அடுத்ததற்கு வருகின்றோம். 7லிருந்து 12 வரை என்ன பார்த்தோம்? இப்போ கர்மயோகம் என்ற இடத்தில் பகவான் 7வது அத்தியாயத்திலிருந்து பக்தி யோகம் அல்லது உபாசனம் என்ற சாதனைக்கு வந்துவிட்டார்.
கர்மயோகத்தை பேசி வந்த பகவான் பக்தி யோகத்தை அல்லது உபாசனையை பற்றி அதிகமாக பேசினார். கர்மயோகத்துக்கும் பக்தி யோகத்திற்கும் என்ன வேறுபாடு என்றால், கர்மயோகம் என்பது காயிகமாக செய்கின்ற செயல், உடலால் செய்யப்படுகின்ற ஷரீர பிரதான கர்ம, உடலினால் செய்யப்படுகின்ற செயல். பிறகு சமுதாயத்திற்குள் இருந்து பொறுப்புகளை எடுத்து நம்முடைய உடல் பிரதானமாக செய்யப்படுவது கர்மயோகம். பக்தி அல்லது உபாசனம் அல்லது தியானம் என்றால் மானசம் கர்ம, வெளி செயல்கள் அல்லது கடமைகளை சற்று துறந்து ஓர் இடத்தில் அமர்ந்து மனதினால் செய்யப்படுகின்ற சாதனை, அது பக்தி அல்லது உபாசனம். அதை பற்றி பகவான் அல்லது அந்த சாதனையை பகவான் முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். அந்த ஈஸ்வரன் மீது செலுத்துகின்ற பக்தி அது செயல் ரூபமாக அல்ல, உடல் அளவில் அல்ல, மனதளவில் பகவானை குறித்து தியானம் செய்தல் அல்லது வாக்கால் நாம் பகவானுடைய நாமத்தை கூறுதல், இப்படியெல்லாம் செய்கின்ற சாதனை. பிறகு பகவானுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளுதல், பகவானுடைய விபூதிகளை கேட்டல். இப்போ கர்மயோகியாக இருப்பவன் என்ன செய்வான்? எப்பொழுதும் ஏதாவது ஒரு செயலிலேயே இருந்து கொண்டு இருப்பான். உபாசனைக்கு வந்தவன் செயலை குறைத்து கொண்டு அவன் கேட்பதிலும் சிந்திப்பதிலும் சொல்வதிலும் தியானிப்பதிலும் அதிக காலத்தில் ஈடுபடுவான். இப்போ சிலர் இருப்பார்கள், சில சுவாமிகளுக்கு யஜ்ஞங்கள் வேள்விகள் அரேஞ்சு பண்ணுவார்கள். அவர்கள் எல்லா நேரமும் வெளியே இருந்து கொண்டு இருப்பார்கள். கிளாஸ் நடக்கும்போது வெளியே சென்று விடுவார்கள். அந்த கிளாஸில் 1 மணி நேரம் அமர முடியாது. அல்லது இந்த கதா காலக்ஷேபம் அரேஞ்ச் பண்ணுறவர் சில பக்தர்கள், அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் அவ்வளவு பேர் கேட்கறதுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ செய்வார்கள். காரணம் என்ன? அது கர்மயோகம். பிறகு கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம்தான் இவர் என்னதான் சொல்கிறாருன்னு உள்ளே அமர்ந்து கேட்பார்கள். அப்படி அமர்ந்து கேட்க வேண்டும் என்றால் மனது வெளி செயல்களிலிருந்து சற்று ரஜஸிலிருந்து சற்று சத்துவத்திற்கு செல்ல வேண்டும். அந்த சாதனைகளெல்லாம் இடையில் பகவானால் பேசப்பட்டது. அப்போ கர்மயோகத்தினுடைய அடுத்த ப்ரமோஷன், அடுத்த கிளாஸ் என்ன அல்லது அடுத்த ஸ்டெப் என்ன என்றால் பக்தி. இந்த இடத்துல பக்தி என்றால் காது வழியாக பகவத் ஸ்வரூபத்தை கேட்டல், பிறகு சிந்தித்தல், தியானித்தல், பூஜை செய்தல் முதலியவைகள். பிறகு அடுத்ததாக எந்த பகவான் சுய முயற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசினாரோ அவரே கூறினார், மம மாயா துரத்யயா, என்னுடைய மாயை அவ்வளவு சுலபமாக கடக்கக்கூடியது அல்ல. என்னுடைய மாயையை யாரும் அவ்வளவு சுலபமாக கடந்துவிட முடியாது. மாமேவ ஏ பிரபத்யந்தே, யார் என்னை சரணடைகிறார்களோ அவர்களால் தான் இந்த மாயையை கடக்க முடியும். இந்த மாயையை கடக்கிறதுக்கு உன்னுடைய எவ்வளவு சுயமுயற்சியினாலும் அது முடியாது. எனக்கு ஒன்றும் இல்லை என்று எப்பொழுது என்னிடம் சரணடைகின்றானோ அவனால் தான் கடக்கின்றான், அவனால் தான் கடக்க முடியும் என்று ஈஸ்வர பிரசாதத்திற்கு பகவான் முக்கியத்துவம் கொடுத்தார். அப்போ நமக்கு என்ன சந்தேகம் வரும்? பகவானே கன்ஃபியூஸ் ஆகியிருக்காரா? ஒரு இடத்துல உன்னுடைய சுயமுயற்சிங்கிறார், ஒரு இடத்துல அதெல்லாம் கிடையாது என்னுடைய அனுகிரகம் சொல்கிறார். பிறகு எது என்றால் இந்த ரெண்டும் சமம் என்பதைத்தான் பகவான் காட்ட விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் பலர் நம்மிடம் இந்த கேள்வியை கேட்கலாம், அல்லது நமக்கே இந்த சந்தேகம் பல சமயம் வரும். பகவானுடைய அனுகிரகமா நம்முடைய முயற்சியா? ஒரு காரியம் சித்திக்க ஈஸ்வரனுடைய அனுகிரகமா நம்முடைய முயற்சியா? யாராவது இந்த கேள்வியை நம்மிடம் கேட்டால் அல்லது நாமளே இந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்டால் அதுக்கு சரியான பதில் என்னவென்றால் இந்த கேள்வி தவறு. அதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சர். எப்படி இந்த கேள்வி தவறுன்னா,
நம்ம 12வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்டான், ஞாபகம் இருக்கும்? இப்போ தான் 12வது அத்தியாயத்தை முடிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கணும். பிறகு அந்த கேள்வியே தப்புன்னு பார்த்தோம். அர்ஜுனனுடைய கேள்வி என்ன? சகுண பிரம்மத்தை உபாசிப்பவன் உயர்ந்தவனா, நிர்குண பிரம்மத்தை உபாசிப்பவன் உயர்ந்தவனான்னு கேள்வியே தவறு. காரணம், இந்த இரண்டும் தனித்தனி பாதை அல்ல, சாய்ஸ் இல்லை. நீ இதில் போ, நான் அதில் போன்னு சொல்வதற்கு இந்த இரண்டும் படிகள். ஆகவே இதுவா அதுவா என்று கேட்க முடியாது. அதே போல என்னுடைய சுய முயற்சியா ஈஸ்வரனுடைய அனுகிரகமா என்று கேட்டால் இதில் ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு மட்டும் வெற்றியை அடைய முடியும் என்ற வாய்ப்பு இருந்தால் கேட்கலாம். இப்போ இந்த ரூட்டில் போனால் டி நகருக்கு போகலாமா, இந்த ரூட்டில் போனால் டி நகருக்கு போகலாம், அதில் எதில் போனால் நல்லா இருக்குன்னு கேட்கலாம். காரணம் என்ன? ஏதோ ஒரு ரூட்டில் போனால் அந்த லட்சியத்தை அடையலாம். ஆனால் அந்த இடத்துல சரி, இந்த இடத்தில் இந்த இரண்டும் சேர்ந்து சமமாக நடக்க வேண்டும். நான் வலது காலில் நடந்து போகட்டுமா இடது காலில் நடந்து போகட்டுமான்னு என்ன சொல்கிறது? 2 கால்லையும் சேர்ந்து நடந்தால் தான் நம்ம எங்கே போய் சேர முடியுமோ அங்கு போய் சேர முடியும். ஆகவே எல்லா இடத்திலும் நம்முடைய முயற்சியும் இறைவனுடைய அனுகிரகமும் கலக்க வேண்டும். ஒன்று வெற்றி அடைஞ்சிடுதுன்னு சொன்னால் அந்த ரெண்டும் நமக்கு தெரியாமல் கலந்திருக்கும். இல்லையே, நான் முயற்சி பண்ணாமே எனக்கு திடீர்னு இந்த வெற்றி வந்திருக்கேன்னா, எப்போவோ முயற்சி பண்ணி வச்சிருப்போம், அது இப்பொழுது சேர்ந்திருக்கும். இல்லையே, நான் ரொம்ப முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிடுதேன்னா அது உனக்கு தேவை, இந்த முயற்சி வேறு ஏதாவது வெற்றியை கொடுக்கும். இவ்விதம் எல்லா விதமான வெற்றிக்கும் அல்லது சித்திக்கும் ஈஸ்வர அனுகிரகமும் நம்முடைய முயற்சியும் சமமாக தேவை. இப்போ இந்த இடத்துல பகவான் சரணாகதியை பற்றியெல்லாம் கூறினார். இப்போ ஒருவன் எல்லாமே பகவானை அடைய வேண்டும் என்று பகவானுக்காக வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையை யார் பாதுகாப்பார்கள்? அப்பொழுது முக்கியமான ஸ்லோகம் 9வது அத்தியாயத்தில் சொன்னார், ஞாபகம் இருக்கோ? அனன்யாஸ் சிந்தயந்தோமா, யார் என்னை அடைய விரும்புகிறார்களோ யோகக்ஷேமம் வகாம்யகம், அவர்களுக்கு தேவையானதையெல்லாம் நான் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் பகவான் பக்தனுக்கு தான் எப்படியெல்லாம் இறங்கி வருகின்றேன், இந்த சரணாகதியினுடைய அவசியத்தை எல்லாம் பேசினார். பிறகு 7வது அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே நான் ஈஸ்வர தத்துவத்தை விளக்கப் போகின்றேன் என்றுதான் ஆரம்பித்தார். பரா பிரகிருதி அபரா பிரகிருதி என்று ஈஸ்வர தத்துவத்தை பகவான் விளக்கினார். அது 7லிருந்து 12 வரை நடந்தது. அந்த ஈஸ்வர தத்துவம் எப்படி விளக்கப்பட்டது, ஈஸ்வரனுடைய தத்துவம் என்ன என்பதையும் நாம் சற்று விளக்கமாக பார்க்க வேண்டும். காரணம் என்ன? ரொம்ப அத்தியாயங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஆகவே அதையும் இந்த 13வது அத்தியாயத்தில் முதல் 2 ஸ்லோகங்களை பார்க்கும் பொழுது நாம் பார்க்க போகின்றோம். ஆகவே ஜீவஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபம் இந்த இரண்டையும் சற்று விளக்கமாகவே நாம் பார்த்து பிறகுதான் இவர்களுக்குள் இருக்கின்ற சம்பந்தம் என்ன என்று பகவான் சொல்லப் போகின்றார். அதை நாம் பார்க்க போகின்றோம். இனி இதெல்லாம் இதுவரை பார்த்து முடிந்த கதை. இனிமேல் பார்க்க போவது என்ன என்று இப்பொழுது பார்க்கின்றோம். 13வது அத்தியாயத்திலிருந்து 18 வரை 3 தலைப்புகள் என்று பார்த்தோம். ஒன்று ஞான யோகம், 2வது சத்குணாகா சத்குணங்கள், 3வது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இதுதான் இனிமேல் 18வது அத்தியாயம் வரைக்கும் நமக்கு இருக்கிற டாபிக். அதில் ஒவ்வொன்றினுடைய சுருக்கத்தை இப்பொழுது பார்க்கலாம். இப்போ கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். இனி ஞான யோகம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு என்ன பதில் என்றால், ஞான யோகம் என்பது இறைவனுடைய அல்லது மெய்ப்பொருளை புரிந்து கொள்வதற்காக செய்கின்ற நேரடி சாதனை. மெய்ப்பொருளை
அல்லது தத்துவத்தை, உண்மை பொருளை புரிந்து கொள்ள நம்மால் செய்யப்படுகின்ற நேரடி சாதனை. இதில் ஒவ்வொரு சொல்லும் முக்கியம். மெய்ப்பொருளை புரிஞ்சுக்கணும், அது நம்முடைய லட்சியம். அந்த மெய்ப்பொருள் லட்சியம். அந்த மெய்ப்பொருள் எப்படி லட்சியமாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறது லட்சியமாக இருக்கின்றது. இப்போ தத்துவ ஞானார்த்தம், தத்துவம் என்றால் மெய்ப்பொருள், ஞானம் என்றால் அதை புரிஞ்சுக்கிறது. செய்யப்படுகின்ற நேரடிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் சாக்ஷாத், சாக்ஷாத் சாதனம். தத்துவ ஞானார்த்தம், தத்துவ ஞானத்திற்காக நாம் செய்யப்படுகின்ற சாக்ஷாத் நேரடி சாதனை, அதை ஞான யோகம் என்று சொல்கின்றோம். இப்போ மெய்ப்பொருளை என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இப்போ அறிவை அடையணும். அந்த அறிவு எப்படிப்பட்டது, மெய்ப்பொருளை பற்றியது. அதை அடைவதற்கு நேரடியான சாதனை ஞான யோகம்னு சொல்கிறோம். இந்த நேரடியான சாதனைங்கிற வார்த்தை எதற்கு வந்தது என்றால், நாம் இதற்கு முன்னாடி செய்த கர்மயோகம், உபாசனை, இவைகளெல்லாமே எதற்குனா இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆனால் அது நேரடியான சாதனை அல்ல, அதற்கு கீழ் இருக்கின்ற சாதனை. அதற்கு கீழ் இருக்கின்ற சாதனைனா கீழ் இருக்கின்ற படிகள். பிறகு நேரடியான சாதனை என்ன என்றால், அது பல முறை பார்த்துள்ளோம். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த மூன்றும் தான் தத்துவ ஞானத்தை அடைய நேரடியான சாதனை, சாக்ஷாத் சாதனம். இந்த மூன்று சேர்ந்து ஞான யோகம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு ஞானம் என்றால் மெய்ப்பொருளை அடைகின்ற அறிவுக்கு நாம் செய்கின்ற யோகம் சாதனை. ஞானார்த்தம் யோக சாதனம். இங்கே ஞானார்த்தம், ஞான யோகம்ங்கிறதுல ஞானத்திற்காக ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும். தத்துவ ஞானத்திற்காக, பிரம்ம ஞானத்திற்காக. யோகம் என்றால் சாதனை. அந்த சாதனை தான் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இது சாக்ஷாத் சாதனைன்னு சொல்கிறோம். பிறகு கர்மயோகம், பக்தி யோகமெல்லாம் என்ன செய்கின்றது என்றால், இந்த சிரவணம் வெற்றியடைய துணை புரிகின்றது. இந்த சாதனைக்கு நம்மை தகுதிப்படுத்துகின்றது. இப்போ ஞான யோகம் இஸ் ஈக்குவல் டு சிரவண மனன நிதித்தியாசனம். இனி அடுத்த கேள்வி, சிரவணம் என்றால் என்ன, மனனம் என்றால் என்ன, நிதித்தியாசனம் என்றால் என்ன என்பது. இதுவும் ஒரு பெரிய டாபிக், அதிக விசாரம் செய்யலாம். ஆனாலும் இந்த இடத்துல சுருக்கமாக பார்க்கின்றோம். சிரவணம் என்றால் அதனுடைய நேரடியான பொருள், டிக்ஷனரியில் பார்த்தோம்னா என்ன பொருள், கேட்டல். காது வழியாக கேட்கறதுக்கு தான் சிரவணம் என்று பொருள். ஆனால் இந்த இடத்தில் அந்த நேரடியான டிக்ஷனரி மீனிங்கை விட்டுட்டு டெக்னிக்கலான ஒரு அர்த்தத்தை எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் பரிபாஷா என்று சொல்லப்படுகிறது. பரிபாஷானா அந்த இடத்துக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மீனிங். நம்மளாக சில வார்த்தைகளுக்கெல்லாம் ஸ்பெஷல் மீனிங் கொடுத்து வச்சுருக்கோம். அது டிக்ஷனரி படி பார்த்தோம்னா அந்த மீனிங் வராது. ஆனால் நம்ம அந்த வழக்கத்தில் ஒரு தனி அர்த்தத்தை, எக்ஸ்ட்ரா மீனிங்கை கொடுத்து வச்சுருப்போம். ஒரு ஏழை ஒருவர் என்னிடம் மருந்து வேணும்னு பணம் வாங்கிட்டு போனார். அதுக்கப்புறம் சொன்னார், சாமிஜி மன்னிச்சுக்கோங்க, அது மருந்து வாங்கிறது பொதுவாக தண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னார். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கணும், தண்ணின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மருந்துக்கு காசு கேட்டார். அதுதான் வருத்தம் அங்கே. அப்போ அவரே சொல்லிட்டார். பிறகு அவர் என்ன சொல்கிறார், நான் உண்மையை சொன்னேன்ல, அதுக்காவது கொடுங்க சுவாமின்னார். கொடுத்தேன், ஏன்னா அந்த உண்மைக்காக. அப்படி தண்ணி சாப்பிட்டேன்னா, தண்ணீருங்கிறது என்ன அர்த்தம், நேரடியாக டிக்ஷனரியில் பார்த்து நீ தப்பே பண்ணலையே, தண்ணி தானே சாப்பிட்டேன்னா நான் சொல்கிறது. இப்போ அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அவர் எதை மீன் பண்ணுறார். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங்கை கொடுத்து வச்சுருக்கோம். அப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் டிக்ஷனரியில் ஒரு அர்த்தம் இருக்குது,
பிறகு அந்தந்த இடத்துல சில எக்ஸ்ட்ரா அர்த்தத்தை கொடுத்து வச்சுருப்போம். அதே போல் சிரவணம் என்ற சொல்லுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா அர்த்தம் இருக்குது. அதுதான் சிரவணம் என்பதனுடைய லட்சணம். இப்போ அது என்னன்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா அர்த்தம்னா இந்த இடத்துல என்ன பொருள் என்றால், உபனிஷத் என்ற ஒரு சாஸ்திரத்தில் பரபிரம்மத்தை விளக்க சில முறைகள் கையாளப்பட்டுள்ளது. உபனிஷத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஒரு முறையில் ஒரு விதமான விளக்கம், அந்த முறையில் பரபிரம்மமானது விளக்கப்படுகின்றது. அந்த முறைப்படி அந்த உபனிஷத் சாஸ்திரத்தை அந்த மெய்ப்பொருளை புரிஞ்சுக்கிற வரை தொடர்ந்து குருவிடம் கேட்கின்ற சாதனைக்கு சிரவணம் என்று பெயர். வெறும் காதில் கேட்கறது சிரவணம் அல்ல. இந்த இடத்துல உபனிஷத்தை கேட்கணும். அந்த உபனிஷத்தை கேட்கணும்னா உபனிஷத்தில் எத்தனையோ கருத்துக்கள் இருக்கின்றன. எந்த பகுதி அந்த மெய்ப்பொருளை எந்த விதத்தில் விளக்கப்பட்டதோ அந்த கிரமத்தில் இந்த புரிகிற வரைக்கும் கேட்கறது தான் சிரவணம். நான் ரொம்ப பேர் முதல்ல கேட்குற கேள்வி என்ன தெரியுமோ, எவ்வளவு நாள் படிக்கணும்? என்ன பதில் சொல்கிறது? நான் எவ்வளவு நேரம் சாப்பிடணும்னு கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? எவ்வளவு நேரம் நீ சாப்பிட்டா உன்னுடைய வயிறு நிறையுமோ அவ்வளவு நேரம் சாப்பிடணும். அதே போல் எவ்வளவு நாள் கேட்டால் நமக்கு புரியுமோ அவ்வளவு நாள் கேட்பது. அந்த மெய்ப்பொருள் புரியும் வரை உபனிஷத்தை குரு மூலமாக கேட்டலுக்கு சிரவணம் என்று பெயர். இப்போ சிரவணம் என்றால் உபனிஷத்து சில மெத்தட், சில முறைகளை பயன்படுத்தி இருக்கு. அந்த முறைப்படி குருவிடம் மெய்ப்பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் நமக்கு தேவைப்படுமோ அவ்வளவு காலம் காதை கொடுத்தல். சாஸ்திரத்துக்கும் குருவிடம் காதை கொடுக்கறது தான் சிரவணம். குரு மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன கேட்குறார்? உங்கள் காதை கொடுங்கன்னு கேட்குறார். காதில் இருக்கிற அணிகலனை கேட்கல, அது கேட்டால் கொடுக்க மாட்டோம். காதை கொடுங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய காது இந்த நேரத்தில் இங்கு இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? மனதும் காதும் சேர்ந்து இருக்க வேண்டும். எவ்வளவு நாள்லாம்? புரியும் வரை. இதற்கு பேர் சிரவணம். இந்த சிரவணம் இந்த 13வது அத்தியாயத்தில் நடக்கப் போகின்றது. காரணம், பகவான் உபனிஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு முறையை கையாண்டு ஆத்ம தத்துவம் அல்லது மெய்ப்பொருளை விளக்கப் போகின்றார். ஆகவே இந்த 13வது அத்தியாயத்திற்குள் சிரவணம் என்ற சாதனைக்குள் நாம் இறங்குகின்றோம். அந்த முறை என்ன, எப்படி பகவான் விளக்குகின்றார், அதெல்லாம் நம்ம 13வது அத்தியாயத்துக்குள்ளேயே பார்க்க போகிறோம். இந்த 13 12வது அத்தியாயத்தை போல் ஹெவி சாப்டர். இதில் நம்ம தாக்கு பிடிச்சிட்டோம்னா போதும், மீதியெல்லாம் கொஞ்சம் சுலபமாக சென்று விடலாம். ஆகவே இந்த 13இல் பெரிய சாதனையை பண்ண போகிறோம், சிரவணம். இப்போ இத்தனை நாள் நாங்கள் பண்ணிட்டு இருந்தது சிரவணம் இல்லையான்னு கேட்டுறக்கூடாது. அதுவும் சிரவணம்தான். ஆனாலும் கர்மயோகத்தையோ அல்லது சாதாரண பக்தியை பற்றியோ அல்லது உணவு கட்டுப்பாடு இப்படிப்பட்ட சாதனைகளை கேட்குறதும் சிரவணம்தான். ஆனால் அது சாக்ஷாத் சாதனம் அல்ல. அந்த அறிவும் நமக்கு தேவை. ஆனால் எக்ஸாக்ட்லி குறிப்பாக எது சிரவணம் என்றால், அந்த மெய்ப்பொருளை விளக்கிறதுக்கு உபனிஷத் பயன்படுத்துகின்ற அந்த முறை, அந்த பகுதியை கேட்கறது தான் சிரவணம். இப்போ ஈஷாவாஸ்யோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அதில் 18 மந்திரம் இருக்குது. அதில் ஒரு ஆசிரியர், அதற்கு விளக்கம் எழுதுகிற ஆசிரியர்லாம் விசாரம் பண்ணி அதில் 5 மந்திரம்தான் வேதாந்தம், மீதியெல்லாம் மற்ற உபாசனைகள் சாதனைகள் மற்றதெல்லாம் பேசப்பட்டு, அப்போ என்ன சொல்கிறார், அந்த 5 மந்திரத்தை நீங்கள் படிக்கும்போது செய்கிற சாதனை தான் சிரவணம்ங்கிறார். இப்போ மீதி சாதனையும் சிரவணம்தான். ஆனால் அந்த 5 மந்திரம்தான் ஒரு முறையை பயன்படுத்தி அந்த பிரம்ம தத்துவத்தை விளக்குகின்றது. இவ்விதம் பரம்பொருளை விளக்க உபனிஷத் பயன்படுத்துகின்ற முறையுடன் படித்தல் சிரவணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிரவணம் பண்ணும் பொழுது தான்
நமக்கு அந்த பரம்பொருளை பற்றிய அறிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக சிரவணம் பண்ணால் அறிவு வந்துருமா என்றால் சொல்ல முடியாது. ஏன் என்றால் அந்த சிரவணம் பண்ணால் அறிவு வரணும் என்றால் மனம் ரொம்ப தூய்மையாயிருக்கணும். மன நம்ப தூய்மையாயிருக்கணும்னா ஒழுங்காக கர்மயோகம், பக்தி, மற்ற சிரவணமெல்லாம் பண்ணியிருக்கணும். எது சாதனை என்று மற்ற அறிவெல்லாம் இருக்கணும். இந்த தகுதியுடன் இந்த சிரவணம் நடந்தால் மீண்டும் உபனிஷத் சொல்லும், அவனுக்கு விருப்பம் இல்லைனாலும் புரிஞ்சுதான் ஆகுமா. வேற வழியே இல்லை, அனன்யக, வேற வழியே இல்லை, அந்நிய கதி இல்லாமல் அவன் புரிந்துதான் தீருவான். காரணம் என்ன? இவன் ரெடியாக இருந்து அங்கே சிரவணம்ங்கிறது நடந்தால் ஞானம்ங்கிறது எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். அந்த ஞானம் என்றைக்குமே அப்படித்தான். இப்போ நமக்கு ரொம்ப பசியாக இருக்குது, முயற்சியெல்லாம் எது வரைக்கும்னா சமையல் பண்ணுறதுல பெரிய முயற்சி, பிறகு அதை அரேஞ்ச் பண்ணுறது அதை விட கொஞ்சம் சிறிய முயற்சி, சாப்பிட்டதற்கு பிறகு பசியை நீக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுறோம்னா அது ரிசல்ட்டாக வருது. அதுபோல் இந்த ஞானம்ங்கிறது முயற்சியின்றி வருவது. அதற்கு முன்னாடி செய்கின்ற நேரடியான முயற்சிக்கு பெயர்தான் சிரவணம். அதுவும் இங்கு நடக்கப் போகிறது. இனி அடுத்தது மனனம் என்றால், இந்த மனனம் என்பது சிரவணத்தை தொடர்ந்து செய்யப்படுகின்ற சாதனை. இப்போ ஒருவருக்கு சிரவணம் நன்கு நடந்தால் உடனே என்ன ஞானம் வரும்? இந்த சாஸ்திரம் பிரம்மத்தை பற்றியும் என்னை பற்றியும் இப்படிப்பட்ட தன்மையுடையவன் என்ற அறிவை கொடுக்கிறது என்ற ஞானம் வரும். இந்த சாஸ்திரத்தை படித்த உடனே பிரம்மத்தை பற்றியும் குறிப்பாக என்னை பற்றி நீ இந்த தன்மையுடையவன் என்ற ஒரு அறிவை கொடுக்கும். இந்த அறிவு இதுதான் சாஸ்திரம் கொடுக்குற அறிவுன்னு வந்த உடனே நம்முடைய அனுபவம் இந்த அறிவுக்கு விரோதமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த அறிவு என்ன சொல்லுதுன்னா, நீ பூர்ணமானவன், உனக்கு மரணம் இல்லை, நீ சுத்தமானவன், நீ அழிவற்றவன் என்று எதோ சொல்லுது. ஆனால் என்னுடைய அறிவு என்ன சொல்கின்றது? நான் அசுத்தமானவன், அபூர்ணமானவன், மரணத்துக்குட்பட்டவன் சொல்கின்றது. ஆகவே சாஸ்திரம் கொடுக்கிற அறிவுக்கும் என்னுடைய அனுபவத்திற்கும் விரோதம். பிறகு வேறு சில சாஸ்திரமெல்லாம் வேறு விதத்திலையும் சொல்லியிருக்கு. அப்படி நான் படித்த சாஸ்திரத்துக்கும் மற்ற சாஸ்திரத்திற்கும் பிறகு என்னுடைய அனுபவத்திற்கும் ஒரு விரோதம் வருகிறதே, விரோதம் என்றால் முரண்பாடு வருகிறதே என்ற சந்தேகம் வரும்பொழுது மீண்டும் குரு சாஸ்திரத்தின் துணை கொண்டு அந்த சந்தேகத்தை நீக்குதல் மனனம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ மனனம் என்றால் சந்தேகத்தை நீக்க செய்யப்படுகின்ற சாதனைகள். ஒருவர் சொல்கிறார், எனக்கு சந்தேகமே வரல அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சு? ஒருவருக்கு எப்போ சந்தேகமே வராமல் இருக்கும்? நல்லா புரிஞ்சிட்டா சந்தேகம் வராது, அல்லது புரியலைனாலும் சந்தேகமே வராது. ஆனால் நம்மளாம் ரொம்ப உத்தம அதிகாரிகள் அல்ல. கேட்ட ஒரே இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு நனைஞ்ச கட்டைகளாக இருக்கும். ரொம்ப அதை தீப்பத்துறதுக்கு ரொம்ப உதவி செய்ய வேண்டியதுதான் இருக்குது. ஆகவே என்னென்னா, மனனம்ங்கிறது நம்முடைய பார்ட் ஆஃப் சாதனையாக இருக்கும். ஆகவே பொதுவாக சிரவணம் மனனமும் கலந்து நடக்கும், சேர்ந்து நடக்கும். கேட்க கேட்க சந்தேகம் வரும். சில சமயம்லாம் சில சந்தேகத்தோடு வருவோம். அடுத்த ஸ்லோகத்திலேயே பகவான் தெளிவுபடுத்தி வச்சுருப்பார். கேட்கலான்னு நினைப்போம், அது தெளிவாயிரும். அப்படியெல்லாம் இயற்கையாக சிரவண மனனம் கொஞ்சம் சேர்ந்து நடக்கும். பிறகு அடுத்தது நிதித்தியாசனம் என்பது, இப்போ ஒருவன் மனனம் வரை சாதனை செய்தவன் இதுதான் சாஸ்திரம் சொல்லுது, அதில் சந்தேகமே இல்லை என்ற அறிவில் உறுதியாக இருப்பான். குறிப்பாக நான் பூர்ணமானவன், நான் நிறைவானவன், அதில் உறுதியாக இருப்பான். ஆனால் இந்த பழைய வாசனைகளெல்லாம் இருக்கே, சம்ஸ்காரமெல்லாம் இருக்கே, இந்த அறிவை நமக்கு அதனுடைய பலனை கொடுக்கறதுக்கு விடாது. என்ன பண்ணுன்னா, மீண்டும் மீண்டும் அந்த பழைய நான்லேயே போய் விழுந்துருவோம்.
புதுசாக ஒரு நானை கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். அந்த நான் யார் அப்படின்னா தூய்மையான, அமைதியான, அழிவற்ற நான். ஆனால் அந்த நான்னா அந்த நான் சொல்கிறோமே, அந்த நானில் நிற்க முடியாமல் பழைய நானில் போய் விழுந்து விழுந்து விடுகின்றோம். ஆகவே என்ன ஆகும்னா, அந்த பழக்க தோஷத்தினால் இந்த அறிவில் நிற்க முடியவில்லை. இந்த அறிவில் நிற்பதற்காக செய்யப்படுகின்ற தியானம் நிதித்தியாசனம். இப்போ நிதித்தியாசனம் என்றால் அறிவில் நிற்பதற்காக, அறிவில் நிலை பெறுவதற்காக செய்யப்படுகின்ற தியானம். இந்த மூன்று சேர்ந்து ஞான யோகம் என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திரத்தை கேட்கறது, குறிப்பாக அந்த பரபிரம்மத்தை புரிஞ்சுக்கிற விஷயத்தை கேட்டல், பிறகு அதில் வர்ற சந்தேகத்தை நீக்குதல், பிறகு நிலை பெறுதல். கேட்டல், சந்தேகத்தை நீக்குதல், அதை தமிழில் தெளிதல் என்று சொல்வார்கள். இப்போ கேட்டல், தெளிதல், நிலைத்தல், அந்த அறிவில் நிலை பெறுதல். திருவள்ளுவரும் கூட சொல்லி வச்சிருக்கார் அல்லவா, கற்க கசடர. அந்த கசடுன்னு சொல்கிறோமே, அதுதான் சந்தேகம். அந்த கசடை நீக்கிறது தான் மனனம். கற்க என்பது சிரவணம். கற்க கசடர, கற்ற பின் நிற்கன்னு சொல்லி வச்சிருக்காரு, அதுதான் நிதித்தியாசனம். இந்த மூணையும் ஒரே குரலில் சொல்லி வச்சுட்டார். கற்க கசடு அற, கற்ற பின் யாரோ சொன்னார்கள் விற்க எடைக்கு தக, அது நியூஸ் பேப்பர். இது என்னன்னா நிற்க, விற்க எடைக்கு தகவான். இது நிற்க, எதை கற்றையோ அதில் நிற்க வேண்டும், அது நிதித்தியாசனம். இப்போ இந்த மூன்று சாதனையும் சேர்ந்து ஞான யோகம் என்று சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் இங்கு வரப்போகின்றது. நிதித்தியாசனத்தை பற்றி பகவான் 6வது அத்தியாயத்திலும் பேசியிருக்கின்றார். இனி அடுத்தது சத்குணாகா, நல்ல பண்புகள். உண்மையில் 13வது அத்தியாயத்துக்கு மேல் இந்த கருத்து தான் அதிகமாக இடம்பெறப் போகின்றது. வேல்யூஸ், நல்ல நல்ல பண்புகள். அதிக அத்தியாயம் அல்லது அதிக கருத்துக்கள் இதில் தான் பகவான் செலவிடப் போகின்றார். அதிக ஸ்லோகங்கள் இதை பற்றியே பகவான் பேச போகின்றார். என்னென்ன குணங்கள், என்னென்ன பண்புகள் நம்மால் அடையப்பட வேண்டும். 2 விதமாக பகவான் பேச போகின்றார். தெய்வீ சம்பத், ஆசுரி சம்பத். ஒரு சாப்டரே அப்படி இருக்கு. தெய்வீக சம்பத்துனா நல்ல நல்ல பண்புகள் நம்மால் அடையப்பட வேண்டும். ஆசுரி சம்பத் என்றால் என்னென்ன குணங்கள் நம்மால் விடப்பட வேண்டும். காமக, குரோதக, லோபக, இதெல்லாம் பெரிய லிஸ்டே சொல்ல போகிறார். இதெல்லாம் அசுரர்களுக்குரிய குணம்னு சொல்ல போகின்றார். இப்படி வேல்யூஸை பகவான் அதிகமாக பேச போகின்றார். அதனால தான் இந்த வேதாந்தத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப பேருக்கு சிரமமாக இருக்குது. கதை கேட்டுட்டோ பூஜை பண்ணிட்டோ மற்ற சாதனை பண்ணுறதில் ஒரு சிரமமும் கிடையாது. அது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். கோவப்பட்டுட்டே பூஜை பண்ணிகிட்ருக்கலாம், கோவத்தோடையே எக்ஸ்ட்ரா சத்தமாக மணி அடிச்சிட்ருக்கலாம், யாரும் ஒன்றும் கேட்க மாட்டார்கள். அவர் கோவக்காரர் பூஜை பண்ணுறாருன்னு சொல்லி விடுவார்கள். ஆனால் வேதாந்தத்துக்கு கொஞ்ச நாள் வந்த உடனே, ஒரு மாதம் கீத கிளாஸுக்கு வந்ததை யாராவது நோட் பண்ணிட்டா உடனே என்ன எதிர்பார்க்கிறார்கள்? நம்மளிடம் எல்லா விதமான அசுர குணமெல்லாம் போய் ஒரு ரிஃபைன் பர்சனாலிட்டியாக நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார்கள். அது அவங்க தப்பு தான். இருந்தாலும் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? உடனே நமக்கு என்ன ஆகுது? அதனால் இனி கிளாஸுக்கு வர்றதையாவது நிறுத்திடுவோன்னு நிறுத்தி விடுகின்றோம். கில்ட்டு ஃபீலிங்காக இருக்குது. ஏன் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மேலே அவர்களுக்கு வரணும்? அதனால் எது ஈஸின்னா கீதையை தியாகம் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. இவ்விதம் இந்த நல்ல பண்புகளை பகவான் சொல்கின்றார். இது நம்மிடம் இல்லை என்றால் குற்ற உணர்வு நமக்கு வந்துவிடும். அதனால் இந்த பர்சூட்டுக்கு நம்ம வர்றதுக்கு தயங்குகின்றோம். மற்றவர்களும் வர தயங்குகிறார்கள். அவரவர்களை சுபாவத்தை அப்படியே காப்பாற்றிட்டு மீதி எல்லாம் நடக்கணுமா?
இங்கே பகவான் சொல்கிறார் அதுதான் நடக்காது, உன்னை நீ மாற்றிட்டு தான் இங்கே வந்தாக வேண்டும்னு சொல்கின்றார். ஆகவே என்னென்ன மாற்றம் உனக்குள் நிகழ வேண்டும் என்று பகவான் விஸ்தாரமாக கூறப் போகின்றார். நாமும் அதை விளக்கமாக பார்க்க போகின்றோம். இப்போ 12வது அத்தியாயத்தில் கடைசியில் பார்த்தோம் ஞானிக்கு என்னென்ன குணங்கள் இருக்கிறது. அந்த சம்மரியில் நம்ம பார்த்தோம் 14 குணங்கள்னு. ஆனால் நான் 13 தான் சொல்லியிருந்தேன். கணக்கில் ஒரு தவறு, அதை சில பேர் கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நல்லா கேட்டு எழுதுகிறார்கள்னு தெரியுது. அப்படி 13ன்னு திருத்தி கொள்ளுங்கள். 13 குணங்கள் ஞானியிடம் இருக்கின்றது. பிறகு 10 அவனிடமிருந்து சென்று விட்டதுன்னு பார்த்தோம். இவைகளெல்லாம் சுபாவமாக ஞானிக்கு வந்துள்ளது. இப்போ இவைகளெல்லாம் வர்றதுக்கு ஒரு சாதகன் என்னென்ன பயிற்சி செய்ய வேண்டும் அதையெல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். வேறு சில குணங்களெல்லாம் பகவான் சொல்ல போகின்றார். என்னென்ன வேல்யூஸ் நமக்கு இருக்கணும் என்றெல்லாம் மிக விளக்கமாக சொல்ல போகின்றார். அதையெல்லாம் ஆங்காங்கு நாம் படிக்க போகின்றோம். இனி கடைசி டாபிக் ஜீவ ஈஸ்வர சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை தான் பகவான் ஐக்கியம்னு சொல்ல போகின்றார். இந்த ஜீவஸ்வரூபத்தை விசாரம் பண்ணார், பிறகு ஈஸ்வர ஸ்வரூபத்தை விசாரம் பண்ணார். இந்த விசாரம் பண்ணினதுக்கு பிறகு இந்த ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு உள்ள சம்பந்தம் என்ன பகவான் சொல்ல போகின்றார். விசாரமெல்லாம் செய்து ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு 2 விதமான சம்பந்தம் இருக்குது. மேலோட்டமாக பார்த்தால் அந்த சம்பந்தம் என்னன்னா ஜீவன் படைக்கப்பட்டவன், ஈஸ்வரன் படைப்பவர். ஆனால் விசாரமெல்லாம் செய்து ஜீவனுடைய சாரத்தை எடுத்து ஈஸ்வர தத்துவத்தினுடைய சாரத்தை எடுத்து பார்த்தா அடிப்படையில் இந்த இருவரும் ஒன்றுதான், ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுதான், வேறல்ல என்ற அத்வைத தத்துவத்தை சொல்ல போகிறார். ஒரு மாணவர் கேட்டார், ஏதோ ஒரு டாப்பிக்கை சொல்லிட்டு இது உண்மையிலேயே உண்மையா அப்படின்னு கேட்டார். இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? உண்மையிலேயே உண்மையா பொய்யா உண்மையான்னு சொன்னான். அப்படி ஜீவனுடைய உண்மையான உண்மை, ஈஸ்வரனுடைய உண்மையான உண்மை என்னன்னா ஐக்கியம். ஜீவனுடைய பொய்யான உண்மை, ஈஸ்வரனுடைய பொய்யான உண்மை, அதில் வேற்றுமை இருக்கின்றது. அதையெல்லாம் நாம் இந்த 13வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகத்திலேயே பார்க்க போகின்றோம். ஆகவே ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் எதன் அடிப்படையில் ஐக்கியம் இல்லை, எதன் அடிப்படையில் ஐக்கியம், அதையும் விஸ்தாரமாக நாம் பார்க்க போகின்றோம். இதுதான் முழு பகவத்கீதையினுடைய இந்த கண்ணோட்டம்னு சொல்லுவோம் தெரியுமோ, இந்த டெலிவிஷனில் சொல்லுவார்கள் என்னென்னலாம் பார்க்க போகிறோம், நியூஸ் சொல்ல போகிறோமோ அதை முன்னாடி சொல்கிறது. அப்படி அமைந்துள்ளது தான் கீதை. இப்போ இனிமேல் என்ன பார்க்க போகிறோம்? இந்த 13, 14 இந்த இடங்களில், பிறகு 15 ஆங்காங்கு உபனிஷத்தினுடைய சாயல் வரப்போகுது. அதுக்கு கொஞ்சம் தயாராக இருக்கணும். இப்போ கொஞ்சம் கவனமாக அதை கேட்கணும். காரணம் என்ன? அதுதான் முக்கியமான சிரவணம். பிறகெல்லாம் வேல்யூஸாக பகவான் சொல்ல போகிறார். பண்புகள் மீது பண்புகளாக கூறப்போகின்றார். பிறகு கடைசி அத்தியாயத்தில் முடிவுரையும் செய்ய போகின்றார். இனி நாம் 13வது அத்தியாயத்திற்குள் நுழைய வேண்டும். இப்போ இந்த அத்தியாயத்திற்கு சங்கராச்சாரியார் ஒரு அழகான சம்பந்தம் கொடுக்குறார். ஒரு சாப்டர்லேருந்து இனி ஒரு சாப்டருக்கு போகும்போது அதை கனெக்ட் பண்ணணும். என்ன சம்பந்தம் சொல்கிறார் என்றால், 12வது அத்தியாயத்தில் பராபக்தனுடைய லட்சணம் கூறப்பட்டது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் என்றெல்லாம் லட்சணம் கூறப்பட்டது. பிறகு சங்கரர் கேட்கின்றார், இப்படிப்பட்ட லட்சணம், இப்படிப்பட்ட குணம் நம்மெல்லாம் பார்த்தோம். 13 சத்குணங்கள் அவனிடம் சுபாவமாக இருக்கிறது, சிலதெல்லாம் அவனை விட்டு போகுதுன்னு பார்த்தோம். இப்படிப்பட்ட மனம் ஒருவனுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் எந்த அறிவினுடைய பலனாக அவனுக்கு இது கிடைத்துள்ளது? அவன் ஏதோ தெரிஞ்சிட்டதுனால தானே இந்த குணம் அவனுக்கு வந்திருக்கு. அந்த அறிவை பகவான் கொடுக்க 13வது அத்தியாயத்தை துவங்குகின்றார் என்ற சம்பந்தத்தை கொடுக்கிறார்.
இப்போ என்ன சம்பந்தம்? எந்த அறிவு ஒன்றை ஒருவன் அடைந்ததனால் ஒருவனுக்கு இப்படிப்பட்ட மனம் வந்து வாய்த்துள்ளது, அந்த அறிவை கொடுப்பதற்காக இந்த 13வது அத்தியாயம் ஆரம்பிக்கின்றது என்ற சம்பந்தத்தை சங்கரர் கொடுக்கின்றார். பிறகு இந்த 13வது அத்தியாயம் பகவானுடைய உபதேசத்துடன் துவங்குகின்றது. ஆனால் சில புஸ்தகங்களில் அர்ஜுனனுடைய கேள்வியும் இருக்கின்றது. அது பல புஸ்தகங்களில் இருக்காது. ஒரு சில புஸ்தகங்களில் அர்ஜுனனுடைய ஒரு கேள்வியுடன் துவங்கும், பிறகு பகவானுடைய பதில் வருவதாக அமைந்துள்ளது. ஆனால் பல புஸ்தகங்களில் பார்த்தோம்னா அர்ஜுனனுடைய கேள்வியே இருக்காது, நேரடியாக பகவானுடைய பதிலுடன் தான் துவங்கும். சங்கரருடைய விளக்கத்திலும் அர்ஜுனனுடைய கேள்விக்கு இடம் இல்லை. ஆகவே அந்த அர்ஜுனனுடைய கேள்வி நமக்கு எப்படி அந்த கேள்வி வந்தது என்று தெரியவில்லை. அந்த கேள்வி இருப்பதனால் அதையும் நாம் பார்க்கலாம். ஆகவே இப்பொழுது அர்ஜுனனுடைய கேள்வி உங்கள் புஸ்தகத்தில் இல்லைன்னா பரவாயில்லை, சுலபமான கேள்விதான். இங்கு கேள்வி என்ன என்றால், இந்த 13வது அத்தியாயத்தில் 6 சொற்கள் எடுத்துக்கொண்டு விளக்கப்படுகின்றது. 6 டாபிக் எடுத்துக்கொண்டு விளக்கப்படுகிறது. இந்த முழு அத்தியாயத்திலேயே 6 சொற்கள் எடுத்து விளக்கப்படுகிறது. கேள்வி மிக அழகாக அமைந்துள்ளது. இந்த 6 சொற்களினுடைய விளக்கம் தேவை என்பது அர்ஜுனனுடைய கேள்வி. பதில் என்னன்னா, நம்ம பதிலை பார்க்கையில் நமக்கு என்ன தெரியுது? இந்த 6 டாப்பிக்கை பகவான் விளக்கிறார். ஆகவே இந்த அர்ஜுனனுடைய கேள்வியில் 6 டாப்பிக்கு விளக்கம் வேண்டும். ஆகவே அர்ஜுன கேள்வியை நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த 6 சொற்கள் என்ன, எந்த 6 தலைப்புகளை பகவான் விளக்கப் போகிறார் என்று நமக்கு தெரிந்துவிடும். ஆகவே இப்பொழுது அர்ஜுனனுடைய கேள்விக்கு செல்லலாம். இதை முதல் ஸ்லோகம்னு நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டாம். பகவானுடைய பதிலிருந்து முதல் ஸ்லோகம் என்று எண்ணிக்கொள்ளலாம். அர்ஜுன உவாச்ச பிரக்ருதிம் புருஷம் சைவ க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞமேவ ச ஏதத் வேதிதுமிச்சாமி ஞானம் ஞேயம் ச கேசவ. 6 தலைப்புகள் என்னவென்றால், முதல் பிரகிருதி என்ற சொல், இரண்டாவது புருஷக பிரகிருதி தத்துவம், இரண்டாவது புருஷ தத்துவம், மூன்றாவது சொல் க்ஷேத்திரம், நான்காவது க்ஷேத்ரஜ்ஞக. பிரகிருதிஹி 1, இரண்டாவது புருஷக, மூன்றாவது க்ஷேத்திரம், நான்காவது க்ஷேத்ரஜ்ஞக, ஐந்தாவது ஞானம், ஆறாவது ஞேயம். ஐந்தாவது ஞானம், ஆறாவது ஞேயம். பிரகிருதிஹி புருஷக க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞக ஞானம் ஞேயம். இந்த தத்துவத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. பிரகிருதிம் புருஷம் செய்வ, பிரகிருதியையும் புருஷன் என்ற தத்துவத்தையும், க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞம் ஏவச்ச, க்ஷேத்திரம் என்ற தத்துவத்தையும் க்ஷேத்ரஜ்ஞன் என்ற தத்துவத்தையும், ஏதத் வேதிதுமிச்சாமி, இதை நான் அறிய விரும்புகின்றேன். பிறகு ஞானம் ஞேயம் ச, ஞானம் ஞேயம் இவைகளையெல்லாம் அறிய விரும்புகின்றேன்.
இது 13வது அத்தியாயத்துக்கு அறிமுகம் மாதிரி ஆகி விடுகிறது. இந்த 6 டாபிக் தான் வரப்போகின்றது. இதனுடைய பொருள் என்ன என்று மட்டும் பார்க்கலாம். இதனுடைய விளக்கத்தை பகவான் எடுத்துக்கொள்ளும் பொழுது பார்க்கலாம். இந்த 6 தலைப்புகளில் பிரகிருதிஹி க்ஷேத்திரம் இந்த இரண்டும் ஜட தத்துவத்தை குறிக்கின்ற சொற்கள், உலகத்தை குறிக்கின்ற சொற்கள். பிரகிருதிஹி என்ற சொல்லும் க்ஷேத்திரம் என்ற சொல்லும் இந்த உலகத்தை அல்லது ஜட தத்துவத்தை அல்லது அனாத்மாவை குறிக்கின்ற சொற்கள். இனி க்ஷேத்ரஜ்ஞக புருஷக ஞேயம், புருஷக க்ஷேத்ரஜ்ஞக ஞேயம், இந்த 3 சொற்களும் அறிவு சுரூபத்தை அல்லது பரபிரம்மத்தை குறிக்கின்ற சொற்கள். ஆத்ம தத்துவம் அல்லது பிரம்ம தத்துவம், இந்த 3 சொற்கள் புருஷக க்ஷேத்ரஜ்ஞக ஞேயம். ஞேயம்னா அறியத்தக்கது, அறிய யோக்கியதையானது, அறிய வேண்டியதுன்னு அர்த்தம். ஞேயம்ங்கிற சொல்லுக்கு அறிவதற்கு தகுந்தது, உகந்தது. ஞான அர்ஹம் ஞேயம், அது எது? அறிவதற்கு தகுதியானது, யோக்கியதையானது எதுனா பிரம்ம தத்துவம். ஆகவே ஞேயம்ங்கிற சொல் புருஷக என்ற சொல், க்ஷேத்ரஜ்ஞக என்ற சொல் பரபிரம்மத்தை அல்லது ஆத்ம தத்துவத்தை குறிக்கின்ற சொற்கள். பிறகு இங்கு இனியொரு சொல் இருக்கின்றது, ஞானம் என்ற ஒரு சொல். அந்த சொல்லுக்கு இங்கு பகவான் கொடுத்து விளக்கம் எடுத்துக்கொள்வது பண்புகள். ஞானம் என்றால் வேல்யூஸ், பண்புகள். ஞானம் என்றால் பண்புகள்னு பொதுவாக பொருள் அல்ல. ஞானம்னா அறிவுன்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பகவான் என்ன செய்கின்றார், 20 பண்புகளை சொல்ல போகின்றார், 20 வேல்யூஸ். அந்த 20 பண்புகளை சொல்லி இவைகளெல்லாம் ஞானம் என்று சொல்கிறார். காரணம் என்ன? ஞான சாதனமாக அமைவதனால் ஞானம். இந்த ஞானத்திற்கு இவைகள் சாதனைகளாக இருக்கிறது. இந்த பண்புகள் இருந்து இந்த சிரவணத்தை செஞ்சாதான் ஞானம் வரும். ஆகவே ஞானத்திற்கு இன்றியமையாத சாதனமாக அமைவதனால் பகவான் இந்த பண்புகளை ஞானம் என்று சொல்கிறார். இப்போ இனியும் நமக்கு டாபிக் குறைஞ்சிருது. 6 டாபிக்னு சொன்னோம். ஆனால் 13வது அத்தியாயத்தில் 3 டாபிக் தான். அனாத்மாவை பற்றிய சில விளக்கம், ஆத்மாவை பற்றிய சில விளக்கம், பிறகு 2க்குள்ள சம்பந்தத்தை பகவான் பேசுவார். ஏன்னா ஆத்மா அனாத்மத்தை பேசும் பொழுதே சம்பந்தமும் வந்துவிடும். பிறகு வேல்யூஸ், பண்புகள். இப்போ ஞானம்ங்கிற தலைப்பில் பண்புகளை பேச போகின்றார். பிரகிருதி க்ஷேத்திரம்ங்கிற தலைப்பில் ஜட தத்துவத்தை பேச போகின்றார். புருஷக க்ஷேத்ரஜ்ஞக ஞேயம் என்ற சொற்களினால் பரபிரம்ம தத்துவத்தை பேச போகின்றார். இப்போ இந்த முதல் ஸ்லோகம் பல புஸ்தகத்தில் இல்லாததுனால நம்ம இதை முதல் ஸ்லோகம்னே எடுத்துக்கொள்ள வேண்டாம். இனி அடுத்த ஸ்லோகம் பகவானுடைய பதிலாக அல்லது பகவான் உபதேசத்தை ஆரம்பிப்பதாக அமைந்துள்ளது. அடுத்த வகுப்பில் ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.